ஐயா உண்டு. அதாவது இந்த கலியுகத்திலே கலியை படைத்த காரணம் தவறான முறையில் படைத்து விட்டீர் என்று சொல்லி அதன் மூலமாக இனி நடக்க வேண்டியது அனைத்தும் ஸ்ரீமன் நாராயணர் என்ன நினைக்கின்றாரோ அது மட்டும்தான் அவர் மூலம்தான் நடக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை தேவசபை கூடி அவருக்கு பொறுப்புகளை கொடுத்துள்ளது. அதன்படி அவர் கலியளிப்பதற்கு உண்டான வேலைகளில் இறங்குகின்றார். அப்படி இறங்குகின்ற போது அவர் நினைக்கின்றார், தனக்கு தன்னோ சார்ந்த ஒரு இனம் நமக்கு அங்கே வேண்டும் என்று நினைத்து இந்த 7 கன்னிமார்கள் ஜலம் திரட்டி வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்ற காட்சியை பார்த்துவிட்டு அவர்கள் மூலமாக மேலோகத்தில் உள்ள 7 லோகத்து வித்துகளையும் எடுத்து தன்னுள் அடக்கி அங்கே அந்த பெண்கள் வந்து குளிக்கின்ற போது குளிரை உண்டு பண்ணி குளிர் காய்வதற்காக அவர்கள் தேடுகின்ற போது இவரை அக்கினிக்கட்டையாக நின்று எரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த கனலை துணையாம் என்றாவி இவர்கள் கட்டிய அந்த கனலில் குளிர் காய்கின்ற போது அவர்கள் கற்பமுற்று குழந்தைகள் பெறுகின்றார்கள். இப்படி பெற்ற அந்த குழந்தைகளை அவர் யார் எந்த சக்தி நமக்கு பின்னாளில் இடைஞ்சலாக வரும் என்று எண்ணி அந்த சக்தியான காளியை அழைத்து காளிகையிலே 7 பிள்ளைகளையும் கொடுக்கின்ற போது எந்தன் புத்திரர்க்கோர் தீங்கு நேர்ந்தால் உனக்கு பொல்லாதவளே உனக்கு பெருவிலங்கு சிக்கும் என்று சொல்லி நீ சிறையிருக்க வேண்டி வரும் என்று சொல்லி தான் அந்த குழந்தைகளை ஒப்படைப்பார். அவளும் என் பிள்ளை என் கையிலிருந்து வளர்கின்ற குழந்தைகளை அப்படி அட்டி செய்வதற்கு இந்த உலகத்திலே யார் இருக்கிறார் என்று ரொம்ப போடும் அங்கி சொல்வாள். அப்படி இருக்கின்ற போது இதிலே 2 குழந்தைகளை திருமால் அவர் நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும். ஆனால் அதில் 2 உயிர் போய் தான் காளியை கட்டுப்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையை அங்கே உருவாக்கி அதன் மூலம் அந்த காளியை வடவாக்கினி முகத்திலே சிறையிருக்க வைத்து அடுத்து தேவலோகத்திலே யோக முனி இட்ட ஒரு உருசாபம். அதாவது தேவலோகத்தில் உள்ள எல்லோருமே மகாவிஷ்ணுவுக்கு இந்த பூமியிலே பிள்ளையாக பிறந்தால்தான் அடுத்த யுகமான தர்மயுகம் உதயமாக முடியும் என்ற அந்த சாபத்தின்படியும் இங்கே திருநடனம் சிவனார் ஆடுகின்ற அந்த காட்சி 21 விருத்தங்களில் அழகாக தெளிவாக எப்படி இந்த உலகம் இனி நடக்கும் என்பதை தெளிவுபடுத்தும். அப்படியானால் திருநடனம் நிறைவு பெற்று அதன் பின்னால் இந்த உலகம் புதுப்பிக்கப்பட வேண்டும். முந்திருந்த சாஸ்திரங்கள் முறையெல்லாம் தப்ப வைத்து பின்னூல் பிராணம் ஒன்று உருவாக்கி இதைத்தான் அங்கே இந்த துரியோதனன் சாவின் போது மகாவிஷ்ணு சொல்வார், உன்னை இன்னும் ஒரு பிறவி சின்னா வண்ணமாக சிரசு ஒன்றாய் தான் படைத்து புத்திய அறிவோடு நான் உன்னை படைத்து உனக்கு அந்த அனைத்து திறன்களையும் தந்து அதன் மூலமாக மறுமொழி பேசாவண்ணா நான் உன்னை என் பேரில் அன்பு இருக்க ஒரு சாஸ்திரத்தை உருவாக்கி தன்போதம் மற்ற நான் நீ சாகும் நிலையை உருவாக்குவேன் என்று சொல்லித்தான் அவனுடைய புற உயிரை கொண்டுவிட்டு அப்படி அந்த நிகழ்வு நடந்திருக்கும். அதன்படித்தான் இங்கே திருநடனம் ஆடி அந்த நடனத்தின்படி புதுசாக அனைத்துமே படைக்கப்பட வேண்டும். அப்படி படுகின்ற போது அந்த நிலை உருவாக்கும் போது பார்வதி சிவனிடம் சொல்லுவார், இதையெல்லாம் பார்க்கின்ற போது நீ ஆடினீர் ஐயா அநேக தாண்டவன்தான்,
இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிகின்றது, என்னை இந்த பூமியில் அண்ணர் இந்த பூமியிலே கலியளிக்க நடப்பது நிஜமாகுமேயானால் என்னை இந்த பூமியில் இளங்குரத்தி வேடமிட்டு செல்லவும் மைந்தன் சரவணர்க்கு மறைப்பு மிக கொடுத்து மற்றுமுள்ள தேவதைகளுக்கெல்லாம் மாற்றி உயிர் கொடுத்து உமது கையில் திருவோடு தந்து இந்த பூமியிலே போக விடுவாரோ என்று என் உள்ளத்தில் தோணுகின்றது என்று சொல்லுவார். அதே நேரத்தில் அங்கே வந்து நிற்பார் ஸ்ரீமன் நாராயணன். தங்கையருடைய எண்ணம் இதுவாக இருந்தால் நான் ஏது மறுப்பு சொல்வேன்? எந்த எண்ணமதை அப்படியே செயல்படுத்துகின்ற என் சகோதரி இருக்கும்போது எந்தனைக்கு என்ன என்று சொல்லுகின்ற நேரத்தில் சிவனார் சொல்லுவார், சொல்லுக்கு சொல்லுவதில் சொல்லாமலேயே உணர்த்த வல்லால் அல்லும் பகலும் தேடினாலும் இந்த பூமியிலே யார் உலகில் கிடையாதே, அப்படிப்பட்டவர் அல்லவா நீர் என்று சொல்வார். இது எதற்காக என்றால் அவர்களுடைய இதுகள் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் எந்த காரியமும் சிவனும் திருமாலும் செய்வதில்லை. ஆதி திருமால் சிவ நாராயணர் இப்படித்தான் இருவரும். எனவே அத்தகைய அந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த மகாவிஷ்ணுவுடைய திட்டப்படி அனைத்தும் செயல்பட்டு வருகின்றது. அப்படி வரும்போது இன்னொரு குடும்பம், அதாவது நமது சடலத்தை உயிர்ப்பித்து அங்கே வரும்போது அதை வைத்து பாதுகாத்து அதற்கு வேண்டிய சிறப்புகளை செய்வதற்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று ஸ்ரீமன் நாராயணர் நினைக்கின்றார். அதன்படி ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்றார். அந்த நிகழ்வினை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஐயா ஒன்று.